Hello friends, welcome to Drona Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 2 எக்ஸாம் பத்தின ஒரு வீடியோ பதிவு தான். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து Group 2 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா அந்த ப்ரீவியஸ் क्वेश्चन அனலைஸ் பண்ண வீடியோ போட்டுருக்கும். அதே மாதிரி வந்து திருக்குறள் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 பார்ட் கிட்ட போட்டுருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல வந்து மீதி பார்ட் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து Group 2 எக்ஸாம் அப்படினும்போது ஒரு 40 டேஸ் இருக்கு இந்த எக்ஸாமுக்கு. ஓகேவா? நம்ம திங்கட்கிழமை வந்து கவுண்ட் பண்ணோம் அப்படினா சரியாக இன்னும் 40 நாள் இருக்கு. சரியா, இந்த 40 நாட்கள் நம்ம எப்படி செலவிட்டோம் அப்படின்னா அந்த குரூப் 2 தேர்வை வந்து நம்ம தைரியமாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற தகவலை பற்றின வீடியோ பதிவு தான். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு உண்டான ஒரு 40 டேஸ்க்கு உண்டான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தா ஸ்டடி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு 9:30 மணிக்கு ஒரு லைவ், ஒரு ஜென்ரல் லைவ் வரப்போகிறேன். அந்த ஜென்ரல் லைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது அந்த குரூப் 2 தேர்வில் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான மூவ்ஸ் வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடந்த குரூப் 4 தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போட்டோம். ஆனால் வந்து அது என்னென்னா கடைசியாக ஒரு 15 நாட்கள் தான். ஓகேவா? ஏன்னா ஸோ அப்போ கொஞ்சம் தவறிட்டதுனால வந்து கடைசியாக தான் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம், லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ண போகிறோம். ஓகே, அந்த 40 டேஸுமே வந்து நம்ம வந்து ரிவிஷன் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம எவ்வளோ படித்தோன்றதை தாண்டி படித்ததெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கா இல்லையான்றதை நமக்கு வந்து பார்த்தோன்னா உணர்த்தக்கூடிய எதுனா டெஸ்ட்டு தான். ஸோ அப்போது அந்த டெஸ்ட்டு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அடுத்த 40 டேஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுறதை தாண்டி ஓகேவா முக்கியமான டாபிக் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். சரியா? இதுதான் வந்து இந்த 40 டேஸ் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். நல்லா கவனிச்சுங்க, எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுறது உண்டான மூவ் கிடையாது. இது என்னது? அதாவது முக்கியமான டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் இந்த 40 டேஸ் ஸ்டடி பண்ணக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? இப்போ நம்ம குரூப் 4 தேர்வு அப்படின்னா நம்ம கட் ஆஃப் மார்க்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீன் டெஸ்ட் தான். ஓகே, அந்த கட் ஆஃப் மார்க்கை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ ஜஸ்ட்டு வந்து என்ட்ரி லெவல் எக்ஸாம் அப்படின்னும் போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து முக்கியமான எல்லாத்தையும் படித்து வந்து நம்ம குழம்புறத விட எது முக்கியமோ அதை மட்டும் படித்து எப்படி வந்து ஈஸியாக வந்து பார்த்தோன்னா ஸ்டடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷார்ட்டாக எப்படி ஒரு சில விஷயம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மெத்தடில் தான் நம்ம வந்து இதை கொடுக்க போகிறோம். சரியா? அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வாரியாகவும் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த 40 டேஸில் வந்து மெயின் தாட்டே என்ன அப்படின்னா லைவ் டெஸ்ட். ஓகேவா? அதாவது டெஸ்ட்டு மூலிமா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தா நம்ம வந்து எந்தெந்த ஆங்கிளில் வந்து பண்ண போகிறோம். ஓகே, அந்த 40 டேஸ்ன்றதை எப்படி பிரித்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த 40 டேஸை வந்து இருக்கக்கூடிய நேரங்கள் வந்து நம்ம எப்படி செலவிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸாமில் எப்படிலாம் கொஷின் கேட்டால் எப்படி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், இது எல்லா மெத்தடுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கான்செப்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? இன்றைக்கி நைட்டு 9:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் இருக்குது. ஸோ அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்த 40 டேஸ் நம்ம கையில் இருக்குது. இந்த 40 டேஸில் வந்து நம்ம ஜெயிக்க முடியுமா சார், இப்போ படித்தா என்னால் முடியுமா அப்படின்னு நினைக்கிறத விட இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. ஓகேவா? இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. அடுத்த 40 டேஸ் எனக்கு இருக்குது, அந்த 40 டேஸை நான் எப்படி பயன்படுத்தணும்னா அதை பொறுத்து தான் எனக்கு என்ன இருக்குது, இந்த வேலை இருக்குது அப்படின்ற ஒரு முடிவெடுத்து இந்த 40 டேஸ் எப்படி நீங்கள் பயன்படுத்தினா முன்னேறலாம் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் நைட்டு 9:30 மணிக்கு அந்த லைவை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். அது நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அடுத்த 40 டேஸும் நம்ம துரோனா அகாடமி என்னென்ன விஷயங்கள் பண்ண போகணுன்றதை பற்றியும் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் லைவ் டெஸ்ட்டு பற்றின ஒரு டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி நைட்டு 9:30 மணிக்கு லைவில் பார்க்க போகிறோம். ஸோ லைவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.